எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சாம்பார் சாதம், கேரட் மட்டும் போட்டு செய்ய போகிறேங்க. 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோங்க. நல்லா பாதி வெந்த பிறகு பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி சேர்த்துருவோம். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா 3/4 வெந்த பிறகு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு குழைய எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு பார்த்துருவோம். கடலெண்ணெய், நெய் ஊற்றிடுங்க. கடுகு, சீரகம் சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 7 காஞ்ச மிளகாய், குண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி கொடுங்க. அது கூடவே தக்காளியே சேர்த்துருவோம். தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வதங்கின பிறகு கேரட் துண்டுகளை சேர்த்துடணும். கேரட்டும் வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனும், சாம்பார் பொடி 1 ஸ்பூனும் சேர்த்துக்கணுங்க. அது கூடவே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி விட்டுருவோம். நம்மளுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளி தண்ணியை சேர்த்துணும். இது குழைய வெந்து வந்துருச்சுங்க. புளி தண்ணி சேர்த்து பச்சை வடைலாம் போட்டோம். கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு. இப்போ கொத்தமல்லி தழையை தூவி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சாதம் குழைய வெந்திருக்கு இல்லைங்களா, இந்த சாதத்தோட இந்த குழம்ப சேர்த்து கலந்து கொடுத்து எடுத்தால் கம்ம கம்மன்னு வாசமான சாம்பார் சாதம் ரெடிங்க. இது காலேஜ் பசங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, நம்மளுக்கு லஞ்சு கட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பசங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்களோ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.